We are going to run Venezuela. அதாவது நாங்கள் வெனிசுலாவை நாங்கள் தான் ஆளப் போகிறோம். சொல்லியிருக்க நாங்கள் வந்து யூஎஸோட சொன்னீங்க அந்த நீண்ட காலமாக திட்டமிட்டுத்தான் இது இடம்பெற்றிருக்கிறது. எப்படி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் என்றால் தான் செய்வது டொன்ரோ தத்துவம். அமெரிக்காவுக்கு எது தேவையோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றதுதான். திருகோணமலை துறைமுகத்தை வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பேஸாக வழங்க போகிறோன்னு ஒரு கதை ஒன்று வந்து திருகோணமலை துறைமுகம் சார்ந்த இடங்களை மற்றொரு நாடு ஆதிக்கம் செலுத்தாத வகையில் இருக்கு. இந்தியன் இராணுவம் வடக்கில் இருந்த காலம் நேரடியாக வந்து இருந்தது. வணக்கம். பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்களை சுமந்து வருகிறது இன்ஃபார்மல் நிகழ்ச்சி. கடந்த வாரத்திலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு செயற்பாடு, சர்வதேச ரீதியாகவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு செயற்பாடு என்னவென்று சொன்னால், அமெரிக்க நாட்டினுடைய இராணுவம் வெனிசுவேலாவுக்கு சென்று அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மதுரோவை இரவோடு இரவாக கடத்தி செல்லுகிறார்கள். இப்பொழுது வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய சிறையிலே இருக்கிறார். இதுதான் இப்பொழுது இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு. ஆனால் இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பல நாடுகளுக்கு ஒரு பயத்தையே ஏற்படுத்துகிறது. ஏன் எங்கள் நாட்டுக்கே ஒரு பயம் வருகிறது. இவ்வாறு எங்கள் நாட்டிலே இடம்பெற்றால் எவ்வாறு இருக்கும், நடக்கலாமா என்ற கேள்வி எல்லாம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக பார்க்க போகிறோம். எங்களோடு பேசுவதற்காக, சம்பந்தமாக பேசுவதற்காக ஷிஹார் அனீஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார், ஊடகவியலாளர். அதே நேரத்திலே சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 மிகவும் ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு. முதலாவதாகவே கேட்க வேண்டும் ஷிஹார் அனீஸ், அதே நேரத்திலே பெனிஸ்லஸ் துஷான், இரண்டு பேருக்குமே இந்த கேள்வி. எங்கள் நாட்டிலே இவ்வாறான செயற்பாடு இடம்பெற முடியுமா? அதாவது எங்கள் நாடு ஒரு சின்ன நாடு, 20 மில்லியன் 22 மில்லியன் மக்கள் இருக்கின்ற ஒரு நாடு. வெனிசுவேலா கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்ற ஒரு நாடு, எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வருகிறது என்றால், எங்கள் நாட்டுக்கும் இவ்வாறு ஒரு சிறிய நாடு என்பதன் காரணமாக இவ்வாறான அழுத்தங்கள் ஏற்படலாமா, இவ்வாறு இடம்பெறலாமா? ஒரு நியாயமான பயம்தானே. சின்ன நாடுகள் வந்து எப்படி தங்கியிருக்கின்ற உலகத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதாவது யூஎன், ஐக்கிய நாடுகள் சாசனத்தின்படி வந்து ஒரு நாட்டின் இறையாண்மையில் இன்னொரு நாட்டுக்கு போய் தலையீடு செய்ய முடியாது. அதாவது ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை கைப்பற்றவோ அல்லது அதுக்கு தலையீடு செய்ய முடியாது. அப்படியே நடைபெற்ற சர்வதேச ரீதியில் இப்போ ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இந்த மாதிரியான இதுகள் இருக்குது. அதே நேரம் வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம், இந்த மாதிரியான விடயங்கள் வந்து உலகத்தில் இருக்குது. இது வந்து உண்மையாக உலக யுத்தம், 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது 2வது உலக யுத்தம் எப்படி நடந்ததுன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்ற போய் வெளிக்கிட்டு தான் அதெல்லாம் வேற மாதிரியாக முடிஞ்சது. அப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஐநா சபை வந்து இந்த மாதிரியான சட்டங்களை வந்து இயற்றிருக்குது. இப்போ அந்த சட்டத்துக்கு முரணாகவே நடக்குதுன்னா இலங்கையில் கூட நடக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா இருக்கிறதா? ஏன் இந்த கேள்வி விசித்திரமாக இருக்கும் என்றால், அமெரிக்கா எல்லா அமைப்புகளிலிருந்து வெளியேறுகிறார்கள், 66 அமைப்பிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதி கிளைகளாக இருக்கக்கூடிய பல சபைகளிலிருந்தும் வெளியேறுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலே அமெரிக்கா அங்கம் வகிக்கிறதா, தொடர்ச்சியாக வகிக்குமா? ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா இப்பொழுது இருக்கிறதா என்ற கேள்விக்குரிய பதில், இப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மிகவும் பவர்ஃபுல்லான, மிகவும் வலுவாய்ந்த செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லப்படுற பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரத்தோடு இப்பயும் அமெரிக்கா இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியணும் என்னென்னா, 2016ஆம் ஆண்டும் சரி 2020ஆம் ஆண்டும் சரி, ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த பிறகு, உதாரணத்துக்கு இலங்கையில் அடிக்கடி கதைக்கப்படுற மனித உரிமைகள் சார்ந்த சபை ஐக்கிய நாடுகளுடைய UNHRCயில் இருந்து அமெரிக்கா விலகி இருந்தது. பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து அமெரிக்கா விலகி இருந்தது. அப்போ இதனுடைய காரணம் என்ன என்று பார்த்தால், மற்றவர்களுக்கும் இப்போ ட்ரம்புக்கு என்னதான் பிரச்சனை என்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர்களுக்கு என்னென்னா, இந்த ஒரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற ஒரு விடயத்துக்கு, ஒரு கொள்கைக்கு வருகிறார்கள். நாங்கள் சர்வதேசத்துக்குத்தான் நிறைய எங்களுடைய வளங்களை வழங்கி வருகிறோம்,
தேவையில்லை, நாங்கள் யுஎனுக்கெல்லாம் நிறைய காசு கொடுக்க தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்து கொள்வோம், அமெரிக்காவை பொருளாதார ரீதியிலும் சரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடாக காட்டுவது தான் நோக்கம் என்றது. அந்த இன்டர்நேஷனல் ஓர்டருக்கு ஒரு ஒரு எதிரும் புதிருமான ஒரு போக்கை, ஒரு கொள்கையை கொண்டவராகத்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கப்படுகிறார். ஆகவே சில வழிகளிலே அமெரிக்கா வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே இருந்தே வெளியே சென்று தனித்துவமாக இயங்கக்கூடிய நாடாக மாற முடியுமா? போற போக்கை பார்த்தால் அவ்வாறு செய்ய முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உள்ளே இருந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு செயல்பட வேண்டும், யாருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அந்த வீட்டோன்றது உண்மையாகவே 5 நாடுகளுக்கு மட்டும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பவர். அதை லேசில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதை விட்டு கொடுத்தால் அவர்களுக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கிற ஒரு பிடி இல்லாமல் போயிடும் என்றதுதான் அதனுடைய காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது உண்மையாகவே வெனிசுவேலா நாட்டிலே என்ன நடந்தது அதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டும். அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? வெனிசுவேலா நாட்டினுடைய அரசியல் ரீதியான குழப்பங்களும் அதிக செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது. அங்கு உள்ள மக்களும் இதே சில பேர் கொண்டாடுகிறார்கள், சில பேர் தூற்றுகிறார்கள். ஆகவே வெனிசுவேலா நாட்டிலே கைது செய்யும் வரை நடந்த நிகழ்வுகளே ஒரு சாராம்சமாக சொல்ல முடியுமா? வெனிசுலா நாட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு செல்வந்த நாடு. அதில் உலகிலே மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு, ஆயில் ரிசர்வ்னு சொல்கிற எண்ணெய் கிடங்கு இருக்கிறது வந்து மத்திய கிழக்கில் இல்லை, வெனிசுவேலா தான் உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு இருக்குது. ஆகவே ஆனால் என்ன பிரச்சனைன்னா மத்திய கிழக்கு மாநில உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்று அவங்களுக்கு தொழில்நுட்பம் இல்லை. அதால் வந்து அவங்களால முடியுமானது வந்து வளம் இருக்குது, மசகு எண்ணெய் வந்து அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில் என்ன நடந்தால் அது செல்வந்த மிக்கமான நாடு. ஆனால் அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் தலைவர்கள நடவடிக்கையாளர் வந்து அது ஒரு இந்த நாட்டின் பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்துட்டது. அப்போ மக்கள் கஷ்டப்படுற 2005-2006 தொடங்கினது தான். அது பிறகு வந்து படிப்படியாக வந்து அது வீழ்ச்சி அடைய தொடங்கினது. அதாவது வெனிசுவேலா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற நாடா இறக்குமதி செய்கிற நாடு? அதாவது வளம் இருக்கிறது, அதாவது மசகு எண்ணெய் அது. அப்போ இந்த நேரத்தில் என்ன நடந்துன்னா இவங்க வந்து ஒரு இடதுசாரி கொள்ளையை வந்து பின்பற்றாங்க. இடதுசாரி கொள்ளைன்னா இப்போ இலங்கையோட அரசாங்கம் மாதிரி, அதாவது எல்லா இடத்துலையும் வந்து அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணும், தனியார் துறைக்கு வந்து அப்படி பெருசாக ஒரு இடமுண்டு இல்லை, அவங்களோட முதலீடுகளுக்கு வந்து எங்களுக்கு தேவையில்லை, அரசாங்கத்தால் எல்லாம் செய்யலாம், மக்களுக்கு வந்து அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணும், ஏழைகளை வந்து நாங்கள் ஏழைகளுக்கு காசு கொடுக்கணும், அந்த அடிப்படையில் அந்த ஒரு இடதுசாரி கொள்ளையை வந்து இவங்க பின்பற்றுறாங்க. அப்போ இதில் என்ன நடந்ததுன்னா இவங்கள்ட்ட சில கொள்ளைகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கலை. முக்கியமாக வந்து இந்த நிக்கலஸ் மதுரோன்ற இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறது. கைது செஞ்சு அமெரிக்காவில் சிறை பிடிக்கப்பட்டு வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு விஷயம் சொன்னவர், நாங்கள் வந்து இந்த அமெரிக்கா டாலரில் நடக்கிற இந்த எண்ணெய் வர்த்தகத்தை வந்து அமெரிக்கா டாலரில் இல்லாமல் அடுத்த நாணயங்கள், உதாரணம் வந்து யூரோ, யுவான், சீனாண்ட யுவான், மற்றது கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி பல அடுத்த நாணயங்களை நாங்கள் நடத்தணும். இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் நோ கோ ஜோன். இது வந்து ஒரு 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 ஆபத்தான ஒரு வலயம் தான் அமெரிக்கா பொறுத்தவரையில். இதுக்கு யாருமே சென்று, அதுக்கு வந்து 2003 வந்து சதாம் ஹுசைன், ஈராக்குன்ற சதாம் ஹுசைன் வந்து சொன்னவர், இது நாங்கள் வந்து இதை விட்டுட்டோம், US டாலரை விட்டுட்டு வந்து யூரோவுக்கு போகணுண்டு அவரை சிறைப்பிடிச்சு அவரை தூக்கிலிட்டு கொண்டாங்க. 2007 கடாஃபி சொன்னவர் வந்து இதுக்கு பேரான தங்கத்தை வந்து அந்த பரிமாற்றம் செய்வோம், ரைட், பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அதை செய்வோம். அதோட அவரையும் வந்து பிடிச்சி அது மக்கள், அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து அவரை கொண்டாங்க. ஸோ இது வந்து அந்த அமெரிக்கா டாலரில் இல்லாமல் வேறொரு நாணயத்தில் நாங்கள் அந்த வர்த்தகத்தை செய்கிறோம், எண்ணெய் வர்த்தகத்தை செய்கிறோம். அது வந்து ஒரு ஆபத்தான விடயம். இது ஒரு அமெரிக்காவுக்கு அதிகமாக பிடிக்காத ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. அதுதான் அதனுடைய உள்நோக்கமாக இருந்திருக்கும். அப்போ அது பிறகு என்ன செஞ்சாங்கன்னா இவர்கிட்ட மேலே குற்றச்சாட்டுகள், இவர் வந்து போதைப் பொருளை கடத்துறாரு, ஆகவே இவரை வந்து பொருளாதார தடை விதிக்கணும், இப்படி எல்லாம் செஞ்சு அந்த பின்புலத்தை வந்து சரியாக அமைச்சாங்க. இது வந்து இந்த நாடு வந்து ஒரு சொல்லுவாங்க, அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க, இவர் வந்து சரியான குலப்படியான இந்த நாடு உலக நாடுகளுக்கே ஒரு சவாலாக இருக்கும் என்ற ஒரு போர்வையை அவர் வெளிப்படுத்தி விட்டார்கள். துஷான், நீங்கள் சொல்லுங்கள் துஷான், உண்மையாகவே போதை வஸ்து கடத்தல்
வெனிசுவேலா நாட்டில் இடம்பெறுகிறதா? அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதானா? இதை விளங்கிக் கொள்வதற்கு இப்போ இந்த நியூயார்க்கில் அந்த கோர்ட்டில் குறிப்பிட்ட மதுரோக்கு எதிராக ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிற அந்த குற்றப்பத்திரிகையை பார்த்தோம் என்றால் 20க்கும் அதிகமான குற்றங்கள் போட்டிருக்கின்றன. அதில் இருக்கிற ஒரு குற்றம் என்னென்றா, இவர் 250 டொன்னுக்கும் அதிகமான போதை வஸ்தை ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவுக்குள் அனுப்பியிருக்கிறார். இதில் உண்மையா பொய்யாண்டு பார்த்தா உண்மையாகவே வெனிசுவேலாண்ட நாட்டில் அந்த போதை பிரச்சனை மிகவும் அதிகளமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த போதை வஸ்துக்குரிய அந்த ஒவ்வொரு கிளஸ்டர்ஸ் இருக்கும் தானே, இந்த அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அமெரிக்காக்குள்ள போதை வஸ்தை அனுப்புவதற்குரிய அந்த ஒரு 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 மைய புள்ளியாக இவர் இருந்திருக்கிறார் என்றும் ஒரு குற்றம் செய்திருக்கிறார். அதுதான் இந்த இவர்கள் இதை எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் நார்கோ டெரரிசம், அதாவது போதை வஸ்து சார்ந்த ஒரு பயங்கரவாதத்தை அமெரிக்காவுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். நான் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த போதை வஸ்து பிரச்சனை ஒன்று இருக்கின்றதை கண்ட போதுதான் அமெரிக்கா என்ன செய்கிறார்கள் என்றால், ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் 2வது பகுதியில் சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுண்டா, ஒரு தனி நாடுக்கு எதிராக, அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக, அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மைக்கு எதிராக இன்னும் ஒரு நாடு வன்முறையை பயன்படுத்த இயலாது. ஆனால் அதுக்கு 2 எக்ஸெப்ஷன் விதிவிலக்கு இருக்கு. முதலாவது எக்ஸெப்ஷன் செல்ஃப் டிஃபென்ஸ்ல தன்னை தானே பாதுகாப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2வது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய அனுமதியோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அமெரிக்கா முன்வைக்கிற ஆர்கியூமெண்ட் என்னண்டா, செல்ஃப் டிஃபென்ஸ்ல நாங்கள் எங்களையே பாதுகாத்துக் கொள்றதுக்கு வருடம் 250 டொன்னுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இதுல நான் இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அல்லது சும்மா வாய்வழி பேச்சா? இப்ப குற்றவியல் சட்டத்தின்படி ஒன்று ப்ரூவ் பண்ண மட்டும் அவரை இன்னசென்ட்டாக கருதுவோம். ஆனால் வெனிசுவேலாவில் ஒரு போதைப் பொருள் பிரச்சனை இருந்தது, அது அந்த அந்த பிரதேசத்தையே ஸ்திரமற்று செய்ததென்றால் அது உண்மை. அது காலாதி காலமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு விடயம். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நான் சொல்றேன். ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தபோது இதே மாதிரி ஹொண்டுராஸ் ஜனாதிபதியையும் 400 தொன் போதைப் பொருள் அமெரிக்காவுக்குள் கடத்தினார்கள் என்று அவருக்கு தண்டனை வழங்கியிருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். 400 டொன்னுக்கும் அதிகமான கொக்கைனை கடத்திய ஒருவருக்கு தண்டனை வழங்கின பிறகு பொது மன்னிப்பு 3 மாதத்துக்கு முன்னம் வழங்கி இருக்கிறார். ஆனால் இதே ட்ரம்ப்பு கீழே தான் செய்யிருக்கார். நான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்றேன். அதுக்கு காரணம் நீங்க சொன்னதை பார்த்தா தனிப்பட்ட ரீதியிலே டொனால்ட் ட்ரம்ப்பை சில வழிகளிலே தொடர்ச்சியாக அலட்சியமாக அவமதிக்கின்ற வகையிலே வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதி தொடர்ச்சியாகவே செயற்பட்டு வந்தார் என்பது தனிப்பட்ட கோபமாக மாறிக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவார், அவர் வேடிக்கையான மனிதர், என்னை பார்த்து அவரும் சேர்ந்து ஆடுகிறார், என்ன மாதிரியே ஆடுகிறார், என்ன மாதிரி நடனம் ஆடுகிறார் என்றெல்லாம் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அது காரணமா இருக்குமா? டொனால்ட் ட்ரம்பின் ஒரு பிளே புக் என்னென்னா, அவர் ஒரு அன்கன்வென்ஷனலான பிரசிடென்ட், வளமையான பிரசிடென்ட் மாதிரி எல்லாம் இல்லை. அவர் தான் இப்போ இதுவரை காலமும் இப்போ 2003 ஈராக்குக்கு போனதாக இருக்கலாம், அதற்கு முன்னம் வேறு நாடுகளுக்குள்ள போனதாக இருக்கலாம், எப்பயுமே ஒரு பிரிட்டன்ஸ் ஒன்று இருக்கும், வேறு ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். என்ன, அங்கே மனிதாபிமானத்துக்கு எதிரான ஆயுதங்கள் இருந்தது என்று. இங்கே அவர் நேரடியாக சொல்லிட்டு நாங்கள் ஒயிலுக்காகத்தான் போனோம். அண்டை அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் 25 தரம் ஒயிலை பற்றி கதைச்சிருக்கிறார். ஆனால் கொக்கைனை பற்றி கதைச்சதோ நார்கோ டெரரிசமை பற்றி கதைச்சதோ மிகவும் குறைந்த தடவைகள். ஒயிலுக்கா கதைக்க வெளிப்படையாக அப்படி சொல்ல முடியுமா? அதான், அவர் வளமையான ஜனாதிபதிகள் மாதிரி அவர் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு அடிப்படையாக பார்த்தோம் என்றால் நீங்க சொன்ன மாதிரி அவர் விசித்திரமான ஒரு ஜனாதிபதி. அவர் நேரடியாகவே தன்னுடைய மைண்டுக்கு வர விஷயத்தை சொல்லிட்டு நாங்கள் ஒயிலுக்காகத்தான் போயிருக்கிறோம். ஏனென்றால் இதுல இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். சொன்ன மாதிரி மதுரோக்கு முன்னுக்கு ஹீகோ ஷாவேஸ் என்ற ஒரு ஜனாதிபதி, அவர் ஒரு சர்வாதிகாரி இருந்தார். அவர் இருக்கும் போது அமெரிக்க ஒயில் நிறுவனங்கள் வெனிசுவேலாவில் இருந்தது. அவர்கள் ஒயில் எக்ஸ்ட்ராக்ஷன் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், இலங்கையில் 70கள் நடந்த மாரி நேஷனலைஸ் பண்ணிவிட்டார். அவ்வளவு ஒயிலையும் அது வெனிசுவேலன் அரசுக்குரியது, வெளி எந்த ஒரு கம்பெனிக்கும் கொடுக்க முடியாது. இது நான் நினைக்கிறேன் 2000ஆம் ஆண்டுகள், அந்த 2000-2010 இடையில இது நடந்திருக்க வேண்டும். அவ்வாறு நேஷனலைஸ், அதால தான் ட்ரம்ப் அன்றைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தேன், இது எங்களுக்குரிய ஒயில், எங்களுக்குரியதோ எதுவோ, இது ஒரு மிகவும் ஒரு ரிடிகுலஸான ஆர்கியூமெண்ட், பட் அதைத்தான் எடுக்க போறோம் என்று சொல்லி அதனுடைய காரணம் இதுதான். ஆகவே பின்புலம் எங்களுக்கு விளங்குகிறது. அதாவது 2000ஆம் ஆண்டு காலகட்டத்திலே வெனிசுவேலா நாட்டிலே ஒயில் உற்பத்தி செய்கின்ற செயற்பாட்டிலே அமெரிக்க நாட்டினுடைய தனியார் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அரசாங்கமயப்படுத்தியதன் காரணமாக எந்தவித முதலீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் திருப்பி மீண்டும் அமெரிக்க முதலீட்டார்கள் அமெரிக்காவுக்கு சென்றார்கள்.
அந்த ஒரு பின்னணியிலே தான் அமெரிக்க ஜனாதிபதி இப்போ இவ்வாறு சொல்லுகிறார், இது எங்களுடைய எண்ணெய், அதனால் நாங்கள் வருகிறோம் என்று. சரி, இப்போ ஒரே ஒரு கேள்வி. எண்ணெய் வளம் மிக்க நாடு தான் வெனிசுவேலா, நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஏன் அப்பொழுது என்ன காரணத்துக்காக அந்த எண்ணெயை சரியான வகையிலே தங்களுடைய பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தாமல் வெனிசுவேலா இருக்கிறது? என்னால் மிகப்பெரிய அளவு பொருளாதார வீழ்ச்சி வெனிசுவேலாவில் இருக்கிறது, பணவீக்கம் அதிகமாக வெனிசுவேலாவில் இருக்கிறது, மக்களுக்கு அதிகமாக வெனிசுவேலா நாட்டினுடைய அரசாங்கத்தை பிடிக்கவில்லை. என்ன காரணம்? உங்களுக்கிட்ட எண்ணெய் சேகரிப்பு அல்லது அந்த ஆயில் ரிசர்வ் இருக்கிற காலத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக முடியாது. அதை வந்து உற்பத்தி செய்யணும், அதை வந்து எடுத்து அதை வந்து சுத்திகரித்து அதை வந்து நீங்கள் ஏற்றுமதி செய்யணும். அந்த தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட இல்லை. அமெரிக்காவிடம் இருந்தது, தேசியமயமாக்கும் செயற்பாட்டு மூலமாக அதை அவர்கள் இல்லாமக்கி விட்டார்கள். இதில் நான் ஒரு உள்ளோடு செய்யலுமெண்டா, இப்போ உலகத்திலேயே 5வது பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவில் ஆயில் கிடங்குகள் இருக்கிற அளவு குறைவு, ஆனால் அவர் புதிய தொழில்நுட்பம் ஃப்ராக்கிங் என்ற ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணினார்கள். அதன் மூலம் 5வது பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸாக அமெரிக்கா வந்துட்டு. இப்போ 2003ஆம் ஆண்டு ஈராக்கை பிடிக்க போய்க்க இருந்த உண்மையான பெரிய ஒரு பயம் என்னென்றால், அமெரிக்காவுக்கு ஆயில் கிடைக்கிற அளவு குறைவாக இருக்கும் என்ற ஒரு பயம் இருந்தது. அந்த நேரம் ஃப்ராக்கிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணப்படே இல்லை. ஆனால் 2026 அந்த பயத்துக்கு இதே இல்லை. ஏனெண்டா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆயில் அவர்கள்ட்ட இருக்கு. அப்போ இது ஒரு விதத்தில் ஒரு பேராசையாகவும் பார்க்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஈரான்லேயும் 2 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், ஈரான்லேயும் நிறைய ஆயில் வளம் இருக்குது. நான் நினைக்கிறேன் 3வது பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர், 2வது சவுதி அரேபியா இருக்குது, 1வது வெனிசுவேலா ஆயில் கிடங்குகள் இருக்குது. சவுதி அரேபியாவில் காலாதி காலமாகவே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துட்டாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க் கொண்டு வந்துட்டு அதற்குரிய சரியான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் சரி, ஈவன் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள் கூடி எதிரான நாடுகள் அவர்களுக்கு எதிரான ஒரு பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வந்து அவர்களை எக்கனாமிக்கலி வீக்கான ஒரு நாடாக மாற்றிவிட்டார்கள். இதே விடயம் வெனிசுவேலாவுக்கும் நடைபெற்றது. எப்பையெல்லாம் வெனிசுவேலா நேஷனலைஸ் பண்ணி தங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போனார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்களை ஒரு கோணம் பண்ணி அடுத்தது அங்கே இருந்த ஜனாதிபதிகளும் ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை இருந்தவர்களாக இல்லை. அதாவது அந்த வளத்தை ஒரு லாபமாக மாற்ற தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. அவர் அந்த நாட்டுக்குள்ளே இருந்த மற்ற வளங்களை, இப்போ உதாரணத்துக்கு உண்மையாகவே போதைப்பொருள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்தது. நாட்டுக்குள்ளே ஸ்திரத்தன்மை அதிகரித்து கொண்டு போன போது அவர்கள் இருக்கிற வளங்களை கூட தங்களுடைய லாபத்துக்கு மாற்ற முடியவில்லை. அடுத்தது சர்வதேச தளத்திலேயும் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சர்வதேசத்தில் மிகவும் வலுவான நாடுகளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டதால கொஞ்சம் யோசனையாகவே இருக்கிறது. என்னப்பா, இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய ஜனாதிபதி மாளிகையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது வந்து கைது செய்து கொண்டு போகிறார். ஒருவரை கைது செய்வதற்காக 40க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு குவித்து விட்டு செல்லுகிறார்கள். விரும்பினால் நேரடியாக அவரை சுட்டு கொண்டு சென்று விடலாமே, 40 பேரை கொண்டு விட்டு ஒருவரை கைது செய்ய வேண்டும். இது எந்த விதத்திலே துஷான் நியாயமாக இருக்கும்? இதில் இருக்கிற அந்த பிரச்சனையான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்ற அடிப்படை, சர்வதேச சட்டத்தின் அடிப்படையே ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையலாது. அந்த பவுண்டரிஸ் அதை கட்டாயம் மதிக்க வேண்டும், போர்டர்ஸை மதிக்க வேண்டும் என்றது, எல்லைகளை மதிக்க வேண்டும். இரண்டாவது விடயம், ஒரு உலகளாவிய ரீதியில் சட்டங்களில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளர் இருப்பாராக இருந்தால், ஒரு ஜனாதிபதி இருப்பார்களாக இருந்தால் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி ஒன்று இருக்கு. அவர்கள் அந்த கைதுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிற ஒரு பாதுகாப்பு தன்மை, ஒரு இம்யூனிட்டி எங்கட நாட்டிலையும் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இது எடுத்த உடனே நடந்த ஒரு விடயம் இல்லை. இது உலகத்துக்கு ஒரு ஷாக்காக வந்தாலும் ஒருவரும் நினைக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் இந்த அளவுக்கு போவார் என்று. ஆனால் நாங்கள் இதனுடைய சூழமைவை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வெளியே தெரியவே இல்லையே துஷார், எப்படி தெரியும்? அப்போ 160க்கும் மேற்பட்ட விமானங்கள் பறந்து வந்து கப்பல் நிலைப்படுத்தப்பட்டு அவ்வாறு தான் எப்படி வெளியே தெரியாமல் இருந்திருக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு செயற்பாடு? இது உண்மையில் ராகேஷ், இது வந்து 2025 ஆகஸ்டில் அவங்களோட புலனாய்வு, அதாவது சிஐஏ என்று சொல்கிறவங்களோட புலனாய்வு துறை வந்து நிக்கோலா மதுரஸ் பின்னணியை வந்து அவரை வந்து ஆராய தொடங்கினாங்க. அப்போ அவர் போகிற இடங்கள் என்ன, அவர் என்ன செய்கிறார், என்ன சாப்பிட்றார், அவரோட செல்ல பிராணிகள் என்ன, அந்த மாதிரி அளவுக்கு வந்து அவரை வந்து பின்தொடர்ந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அது அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க இதை திட்டமிட்டது எப்படின்னா, இவரை கைது செய்கிறதுக்கு திட்டமிட்ட நேரம் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா ஏஆர் டிஃபென்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது எப்போ நீங்கள் ஒரு அத்துமீறி ஒரு விமானம் வர நேரம் வந்து ஏஆர் டிஃபென்ஸ் வந்து அது வந்து சுட்டு வீழ்த்தப்படும்.
முதலாக வந்து அதை வந்து செயலக்க செஞ்சாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் தொடர்பாடல் துறை ரைட். இப்போ ஃபோன் பேசுகிறது இல்லாமல் அதெல்லாம் வந்து செயலக்க செஞ்சு அப்போ யாருமே ஒன்றுமே வந்து தொடர்பாடல் செய்ய முடியாது அந்த நிலைமைக்கு கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 இதெல்லாம் ஒரு 2.5 மணி நேரத்தில் நடக்கிற விடயங்கள். இதெல்லாம் 2.5 மணி நேரம், 2 மணிக்கு தொடங்கி 4:30க்கு முடியுது, 2:01க்கு தொடங்கி 4:29க்கு முடியுது, 4:29க்கு கைது செய்யப்படுறாங்க. இரவோடு இரவா கைது அப்படின்னு சொன்னீங்க. அந்த நீண்ட காலமாக திட்டமிட்டுத்தான் இது இடம்பெற்றிருக்கிறதுன்றது எப்படி? இந்த சூழமைவை பார்த்தோம்னா இப்போ ஒரு கடைசி ஒரு 6 மாதங்களாக பார்த்தோம்னா ட்ரம்ப் இதற்குரிய அனைத்து க்ளூக்களையுமே கொடுத்திருந்தார். ஒன்று, இவர் இந்த வெனிசுலா ஜனாதிபதியை தங்கள்கிட்ட கொண்டு வந்து தாராக்களுக்கு $50 மில்லியன் வழங்கப்படும் என்ற ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சே சொல்லியிருந்தார். ஒரு நாட்டு ஜனாதிபதி இன்னும் ஒரு நாட்டு ஜனாதிபதியை பற்றி அப்படி சொல்வது ஒரு சில நேரம் ஒரு வெளிப்படையாக இவ்வாறான விஷயங்கள் விசித்திரமான மனிதர் நீங்க சொல்லிவிட்டீங்க. இரண்டாவது விடயம் என்னண்டா, இந்த ஃபென்டனில் என்ற இன்னும் ஒரு போதை வஸ்து பொருள் இருக்கிறது. இதை அந்த வெனிசுலாவினுடைய கடல் பரப்பிலே கடத்துகிறார்கள் என்று கிட்டத்தட்ட 8 தரம் ட்ரோன் ஸ்ட்ரைக் செய்தார்கள். மேல வந்து அந்த கப்பல்களை சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அந்த இடத்தில் தான் இது ஒரு நார்கோ டெரரிசம், போதை வஸ்து சார்ந்த பயங்கரவாதம் ஒன்றை இவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தார்கள். ஏற்கனவே ஷிஹார் சொன்ன மாதிரி அவர்களுக்கு எதிரான ஒரு பொருளாதார தடையை ஒரு சர்வதேச ரீதியிலே உருவாக்கி இருந்தார்கள். இவ்வாறாக இது ஒரு லீட் அப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த விடயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நாட்டு மக்களையும் சர்வதேசத்துக்கும், ஏன்னா வெனிசுலா ஒரு பிரச்சனையான நாடு, இங்க போது வஸ்து பிரச்சனை இருக்கு என்ற விஷயத்தை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்து விட்டு அவர்கள் இப்போ போய் கைது செய்துட்டு சொல்லுகிறார்கள் பொது வஸ்து பிரச்சனை இருக்குத்தான், ஆனால் அதை விட நாங்கள் ஒயிலுக்காகத்தான் செய்த மாட்டோம். வெளிப்படையாகவே அதில் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தாருண்டா, we are going to run Venezuela, அதாவது நாங்கள் வெனிசுலாவை நாங்கள் தான் ஆளப் போகிறோம்ன்றது. இது இன்னும் ஒரு காலனித்துவ காலத்தில் பிரிட்டிஷ் சொன்னது வேறு விடயம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் மொன்ரோ தத்துவம் ஒன்று இருக்கு, மிகவும் முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசி டாக்குமெண்ட். அது என்ன சொல்லுதுண்டா, பிரிட்டிஷ் எந்த விதத்திலையும் போய் இன்னும் ஒன்று கைது செய்யலாம், அதே மட்டும் அமெரிக்காவும் இன்னும் ஒரு நாட்டை போய் கைது செய்யாது, இந்த நான் இன்டர்வென்ஷன் பாலிசி என்று சொல்லுவோம், இன்னும் ஒரு நாட்டினுடைய விடயங்களுக்கு தலையிடாது. ஆனால் அதை நாங்கள் ஒரு கடைசி ஒரு 40-50 வருஷத்தை எடுத்து பார்த்தால் மொன்ரோ தத்துவம் உண்மையாகவே கடைபிடிக்கப்படுவதாக இல்லை. இதற்கு அவர் ஒரு பகுதியாக, ஒரு நகைச்சுவையாக டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் என்றால், தான் செய்வது டொன்ரோ தத்துவம், இது என்னுடைய தத்துவம், அமெரிக்காவுக்கு எது தேவையோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றதுதான் அவருடைய சொல்லாது. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினுடைய தலைவியாக இருப்பவர் தான் சொல்லுவதை செய்யாவிட்டால் இதிலும் பார்க்க பல மடங்கு விலை கொடுக்க வேண்டி வரும் என்று அச்சுறுத்தலே விடுகிறார். நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்த வெனிசுலாவை இப்போ யார் ஆளுகிறார்? உண்மையில் இதுவரைக்கும் வந்து நிக்கோலஸ் மதுரோட கட்சியில் அதே கட்சி தான் ஆளுது. அதுதான் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது. ஆகவே அவருக்கு உப ஜனாதிபதி இந்த ரொட்ரிகோஸ் என்ற பெண்மணி தான் இப்போ ஜனாதிபதி வந்திருக்கிறார். அப்போ இன்னும் வந்து ஆட்சி இவங்க மதுரோ வந்து கைது செஞ்சாலும் இது வரைக்கும் ஆட்சி மாற்றத்தில் ஒரு இவங்களுக்கு நினைக்கிற சாதகமான விடயங்கள் வந்து இது வரைக்கும் நடைபெற இல்லை வெனிசுவேலா. ஆனால் இப்போ ஜனாதிபதி இப்போ பதில் ஜனாதிபதி இருக்கிற ரொட்ரிகோஸ் சொல்லியிருக்க, நாங்கள் வந்து யூஎஸோட இணைஞ்சு அதோண்டு அடுத்து வந்து அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சியாளர்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து இவங்க கைது செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்கள வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. ஸோ அதால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடிபணியே தொடங்கியிருக்கிறாங்கன்றதை அதை காட்டும். ராணுவம் வந்து நீங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போகின்ற பொழுது ராணுவம் செயற்படவே இல்லை. செயற்படுறதை விட நான் அந்த தொடர்பாடில் நான் சொன்ன அந்த எல்லாத்தையும் வந்து இதாக்கினதால் வந்து ஒன்றும் செய்யலாம். அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு அவங்களுக்கு. இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கு என்னென்னா, இப்போ வெனிசுலாவில் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்போட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிக்குரிய அந்த திணைக்களத்தில் லாயர்ஸ் முன்வைக்கிற ஆர்கியூமெண்ட், உண்மையாகவே வெனிசுலாவுடைய ஜனாதிபதி மதுரோவாக இருக்க முடியாது. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வெனிசுலாவில் நடைபெற்றது. அதில் மதுரோ தோல்வி அடைந்தார். இந்த முறை நோபல் பிரைஸ் பெற்ற கொன்சலஸ் என்றொருவர் தான் அதில் வெற்றி பெற்றார். ஆனால் மதுரோ வந்து சொன்னார் என்னண்டா, இதை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன், நான் தான் ஜனாதிபதி, இது பிழையாக நடந்த தேர்தல் என்று சொல்லி அவர் தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருந்தார். இதை தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட இதில் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மீண்டும் நான் அதை சொல்கிறேன், அந்த கொன்சலஸ் அந்த நோபல் பிரைஸ் பெற்றவர் தன்னுடைய நோபல் பிரைஸை ட்ரம்ப்புக்கு தான் அர்ப்பணித்தார். நான் ட்ரம்ப்புக்கு டெடிகேட் செய்கிறேன், ஏனென்றால் வெனிசுலாவில் ஒரு அமைதியான நிலைமை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்று சொல்லியிருந்தார்.
இவ்வாறு இருக்க எப்பொழுது சொல்லியிருந்தாரு இதை இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னம் நோபல் பிரைஸ் கிடைக்கும் போது அவர் சொல்லியிருந்தார் என்றால் நான் இது ஏனென்றா இதுல இன்னும் ஒரு விடயம் இருக்கு. அந்த நேரம் நியூஸை பார்த்தா தெரியும், ட்ரம்ப் நினைத்து கொண்டிருந்தார் தனக்கு அந்த பீஸ் பிரைஸ் கிடைக்கும். அதுவும் அவருக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். இவருக்கு தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது கூட அவர் ஜனாதிபதியாக வரவில்லை. அவர்தான் தேர்தலில் வென்ற ஜனாதிபதி, ஒப்போசிஷன் லீடராக இருக்கிறவர் இப்பொழுது, ஒரு பெண்மணி ஒரு ஆள், கொன்சலசன். ஆனால் இப்பொழுது அப்ப இது அமெரிக்காவில் இருக்கிற இந்த மதுரோக்கு எதிரான சட்டவாதிகள் சொல்வது என்னென்றால், எந்த ஒரு நாட்டு தலைவருக்கும் உரிய அந்த சிறப்பு சலுகைகள் மதுரோவுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் உண்மையாகவே மக்களினுடைய வாக்கை பெற்றவர் இல்லை, அவருக்கு மக்களினுடைய ஆணை கிடைக்கவில்லை, அவர் தோல்வியுற்றவர். அவர் தோல்வியுற்ற பிறகு அந்த இடத்தை பிடிச்சு வச்சிருந்தார் என்றதுதான் இவர்களுடைய ஆர்கியூமெண்டாகவும் இருக்கிறது. ஆகவே தன் நாட்டினுடைய மக்களால் இவரை வெளியே அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அமெரிக்கா அவரை கடத்தி கொண்டு சென்றாலும் அந்த நாட்டு மக்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் சட்ட ரீதியாக ஜனாதிபதி அல்ல, வலுக்கட்டாயமாக தன்னுடைய ஜனாதிபதி பதவியை வைத்திருக்கிறார். உண்மைதானே? இதை நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விளங்கப்படுத்துறேன். நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோவில் ஒரு பக்க தாக்கல். உதாரணத்துக்கு ட்ரம்புடைய காட்டியிருப்பினும் வெனிசுலா நாட்டு மக்கள் கொண்டாடினார்கள் இந்த அரெஸ்ட். ஒரு சிலர் பயந்தார்கள். கொண்டாடின காரணம் என்னண்டா, இவர் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு ஜனாதிபதி இல்லவே இல்லை, இவர் ஒரு சர்வாதிகாரி. ஷாவேஸுக்கு பிறகு மிகவும் ஒரு கொடுங்கோலான முறையில் எந்த விதமான ஒரு எதிர்கட்சிகளையும் வளர விடாமல், எதிர்கட்சிக்காரர்களை அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே போட்டு கைது செய்து எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள், இவருக்கு எதிராக கதைக்கப்பட்டவர்கள் எல்லாம். அவ்வாறாக ஒரு இரும்பு பிடியில் வைத்திருந்தவர் தான் இந்த மதுரோ. அப்படி பார்த்தால் உண்மையாகவே இந்த ஒரு செயற்பாடு அமெரிக்கா செய்தது கோபம் எங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த மாதிரி செயற்பாடு செய்வதற்கு தகுதியானவர் தான் மதுரோவா? அது அந்த நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்கணும். அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லையே. தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கூட பதவிக்கு வரவில்லையே. வலுக்கட்டாயமாக சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்களா இருந்தால் என்ன செய்ய முடியும்? அது சர்வதேச சட்டங்கள் அதுக்கு இருக்குது. சர்வதேச சட்டங்களால் இதாகணும். அது அமெரிக்கா அது தலையீடு செய்யக்கூடாது. அது சர்வதேச சாசனங்கள், சர்வதேச சட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவரை தண்டிக்கப்படணுமே தவிர ஒரு நாடு இன்னொரு நாட்டில் தலையீடு செஞ்சு ஒரு தலைவரை மாற்றதா இல்லை. இப்போ இப்படி யோசிங்களே, கடந்த 3 வருடங்களாக யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடக்குது. புட்டின் இதை நினைச்சிருந்தா செலன்ஸ்கே தூக்கியிருக்கலாமே. அதே மாதிரி சைனா, தாய்லாந்து, தாய்வான் பிரச்சனை எவ்வளோ காலமாக நடக்குது. அவ்வளோ இலகுவாக செலன்ஸ்கியை தூக்க முடியுமா? என்றால் அது யுக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதியும் யுக்ரைன் நாட்டினுடைய பணபலம், படைய பலம் எல்லாம் ரஷ்யாவுக்கு நிகர் இல்லாவிட்டாலும் நாட்டு மாதிரி இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன் இதில். அதாவது அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பின்புலம் ஒன்று இருக்கிறது. அவங்களுக்கு அமெரிக்கா, அடுத்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் உறுதுணையாக இருக்கின்றன. வெனிசுலாவுக்கு அப்படி இல்லை, ரைட்? வெனிசுலாவுக்கு யார் உறுதுணை? கொலம்பியா, சிலி, இந்த மாதிரியான நாடுகள் தான். பிரேசில் கூட இப்போ இல்லைன்னா, பிரேசில் கூட இப்போ அமெரிக்காவில் அந்த ஆதிக்கத்துக்கு போயிட்டுது. இப்பொழுது சட்டத்துக்கு முன்னால் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கிறார். அந்த கோர்ட்லி அவர் சொன்ன ஒரு வாசகம், நான் இப்பொழுதும் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்லியிருக்கிறார். துஷான், நீங்கள் ஒரு சட்டத்திறனியாக இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி சென்று தங்கள் நாட்டினுடைய நீதிமன்றத்திலே முன்கொண்டு வருவதற்கான சட்ட வார்ப்புகள் அமெரிக்க நாட்டில் இருக்கிறதா? உண்மையாகவே இல்லை, இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்லுவேன். இருக்கிற ஒரு ஜனாதிபதியை கொண்டு ஒரு சட்டத்துக்கு முன்னுக்கு நிப்பாட்டலாம் என்றால் சர்வதேச சட்டங்களும் அதுக்கு முரணாக இருக்கிறது. ஆனால் இவரை ஒரு ஜனாதிபதியாக காட்டப் போவதில்லை. அமெரிக்கா முன்வைக்க போற ஆர்குமெண்ட் என்னென்றால், இவர் ஏற்கனவே தேர்தலில் தோத்த ஒரு ஃபியூஜிட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அமெரிக்காவிலிருந்து தப்பியோடும் ஒருவர். அவர் வெனிசுலாவில் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு எதிராக 20க்கும் அதிகமான குற்றங்களை செய்திருக்கிறார். வருடாந்தம் 250 டொன்னுக்கு அதிகமான கொக்கைனை அனுப்பியிருக்கிறார். அதில் இன்னும் ஒரு குற்றம் செய்திருக்கிறேன், அவர்கிட்ட மெஷின் கன் எல்லாம் இருந்ததா. அந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் தான் ஒரு வருஷத்தில் 30,000க்கும் அதிகமான ஆட்கள் கன் டெத்ஸில் இறப்பார்கள். அமெரிக்காவில் 2வது அரசியலமைப்பின் படியே 2வது அமெண்ட்மெண்ட் என்னென்னா, விரும்பினால் ஆக்கள் ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சிருக்கலாம், கன்ஸ் வச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் குற்றப்பத்திரிகையில் போட்டிருக்கிற மெஷின் கன் எல்லாம் வச்சிருந்திருக்கிறார். இவ்வாறான விஷயத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு அவர்கள் எவ்வாறு இதை முன்னுக்கு வைப்பார்கள் என்னென்றால், இவரை ஒரு ஜனாதிபதியாக காட்ட மாட்டார். இவர் ஒரு குற்றவாளி, அமெரிக்காவில் இருந்து தப்பி இருந்தவர். அவரை நாங்கள் வெனிசுலாவில் போய் கைது செய்து கொண்டு இப்பொழுது ப்ரோசிக்யூட் பண்ணுறோம்.
ஆனால் வெனிசுலா அதிபருடைய டீம் அங்கே இருக்கிற சட்டத்தரணிகள் என்ன சொல்வார்கள் என்றால், எந்த ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கும் ஒரு இம்யூனிட்டி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு குற்ற செயல்முறை ஒரு ப்ரொசிக்யூஷன்ல இருந்து, அதாவது ஒரு குற்றவியல் ரீதியான ஒரு வழக்கில இருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு உரிமை இருக்கும் என்று. இந்த வழக்கு போய் முடிய கட்டாயம் 2 தொடக்கம் 3 வரையான வருடங்கள் எடுக்கும். நியூயார்க்கில் அந்த நாட்டிலே சிறையிலே தான் அவர் சிறையில் தான் வைத்திருக்கப்படுவார். நியூயார்க்கில் அவர் பெயிலுக்கு கேட்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இதுல இன்னும் ஒரு விடயம் ஒன்று இருக்கு. இது கொஞ்சம் ஒரு சட்ட ரீதியான விஷயம், ஆனால் நான் இலகுபடுத்தி சொல்லுறேன். 1989ஆம் ஆண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்து கொண்டு வரார்கள். அந்த நேரம் ட்ரம்பினுடைய முதல் தரம் அட்டர்னி ஜெனரலாக இருந்த பில் பார் என்றவர் ஒரு மெமோ ஒன்று எழுதுகிறார். அதில் அவர் சொல்லுகிறார் என்னென்றால், வெளிநாடுகள் சார்ந்த குற்றவியல் செயல்பாடுகள், வெளிநாட்டில் யாரை கைது செய்யணும், கைது செய்யக்கூடாது, ஒருவருடைய கைது நியாயமானதா இல்லையா என்றதை அமெரிக்கன் கோர்ட்ஸ் டிசைட் பண்ண முடியாது. ஏனென்றால் அமெரிக்க சட்டத்தின்படி வெளிநாட்டு கொள்கை என்றது ஜனாதிபதிக்குரிய பேர்வியூ, ஜனாதிபதி பார்க்கிற விடயம். அமெரிக்கன் கோர்ட்ஸ் ஒருவரை பிழையாக கைது செய்தல் என்ற ஆர்கியூமெண்டில் அவரை விடுவிக்க முடியாது. வேணுமென்றால் அந்த குற்றம் உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லாவிட்டால் இங்கே என்ன நடக்கும் என்றால், முதலே போய் சொல்வார்கள் இந்த கைது பிழை, ஆகவே அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று. நான் இது சம்பந்தமாக ஆராய்ந்த போது அவர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட அமெரிக்கன் கோர்ட்ஸ் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண போறேன், அதாவது முகத்தோற்ற அளவிலேயே இந்த கேஸை விடுவிக்க மாட்டார்கள். இது ஒரு ட்ரையல் பை ஜூரி ஒரு 12 பேர் போயிருந்து ஒரு ஜூரி செயல்முறையினூடாகத்தான் இந்த ட்ரையல் நடைபெறும். 2-3 வருடங்கள் எடுக்கலாம். பெயில் கிடைக்குமா? என்னை பொறுத்தவரை பெயில் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் கிடைச்சால் அமெரிக்க நாட்டிலே தான் அவர் இருக்க வேண்டுமா, அல்லது திருப்பி வெனிசுலா நாட்டுக்கு வந்து போகலாமா? பெயில் கிடைத்தால் கூட என்ன செய்வார்கள் என்றால், அவர்களே இந்த ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லுவார்கள். அவருக்கு ஒரு காலில் ஒரு கருவி போட்டப்படும், அவர் எங்கே போய் வருகிறார் என்ற அனைத்து விடயங்களுமே மானிட்டர் பண்ணப்படும். அவரை ஒரு ஃப்ளைட் ரிஸ்காக கருதுவார்கள். லேசில் பெயில் கொடுக்க மாட்டினார். அவ்வாறு பிணை கிடைத்தால் கூடி அவர் ஒரு என்னென்று சொல்றது, ஒரு சூழ்நிலை கைதியாக, ஒரு வீட்டுக்குள் அடைப்பட்டவராகத்தான் அமெரிக்காவுக்குள் தான் இருக்க முடியும், வெளியில போக விட முடியாது. ஆனால் அமெரிக்க நாட்டினுடைய பிரதானமான ஒரு சட்டத்தரணி தான் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு சார்பாக களமிறங்கி இருக்கிறார். அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் இதில் இறங்குவதன் காரணமாக சில வழிகளிலே மதுரோ வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, மதுரோ தரப்பினுடைய நியாயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அந்த பார்வையில் இப்பொழுது மக்கள் பார்க்கிறார்கள். இதுல எப்பயுமே ஒரு சட்டத்தரணிகள் பார்க்கிற விடயம், இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, இப்படி ஒரு வழக்கு வந்துடாதா ஏண்டா இவ்வாறான வழக்கு என்ன செய்யும் என்றால், ஒரு உலகம் முழுக்க இருக்கிற ஆட்கள் பார்க்கிறது. அதால அந்த சட்டத்தரணிகளுக்குரிய அந்த டிமாண்ட், கேள்வி உலக அளவில் கூடும். அடுத்தது அமெரிக்காவில் உள்ள ஒரு சட்டவாதி தான் வழக்கை பேச முடியும். என்னிடம் நீங்க கேட்டீர்கள் என்றால், உண்மையாகவே இந்த வழக்கு போய் பேச முடியும் போது எப்படியுமே 50-50 தான். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா, இது ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் ஒன்று இருக்கு. ஜூரி மாதிரி ட்ரையல் நடக்க வெளியிலிருந்து வரும் தகவல்கள் எல்லாம் ஜூரி மாதிரி ஒரு தாக்கம் செலுத்தக்கூடாது. உண்மையாகவே தாக்கம் செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது, ஸ்பெஷலாக இந்த சோஷியல் மீடியா ஏஜில். ஆகவே இப்பொழுது நான் எப்படி முடியும் என்று எதிர்வு கூறவில்லை. ஆனால் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுவேன், இது மதுரோக்கு எதிராக போய் முடிகிற சான்சஸ் தான் கூட. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி ஹொண்டுராஸ் நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராகவும் 400 தொன்னுக்கு அதிகமான போதைப் பொருளை கடத்தினார் என்று வழக்கு போட்டார்கள். அவர்கள் எதிர்வு கூறுகிறார்கள் என்றால் 30 வருடம் தொடக்கம் ஆயுள் தண்டனை வரை மதுரோ சிறையில் அடைக்கப்படலாம் என்று. ரைட், இதே மாதிரி முதலும் வேறு வேறு இடங்கள்ல நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அவற்றை வைத்து பார்க்கும்போது மதுரோக்கு எதிராக போவதற்குத்தான் வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் இங்கே ஒரு குற்றம் மட்டும் சொல்லப்படவில்லை, 20க்கும் அதிகமான குற்றங்களை அதற்கு எதிராக சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அந்த இவருக்கு ஆதரவாக முன்வைத்திருக்க பொலக்கண்ட ஒரு நீதிபதி வழக்கறிஞர். இவர் ஜூலியன் அசாங்கேக்கு முந்தி வாதிட்டு உண்மையாக அவரை கைதாகி அவர் குற்றத்திலிருந்து விடுதலை செஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு, அதாவது ஜூலியன் அசாஞ்ச் என்பவர் அமெரிக்காவுக்கு எதிரான செயற்பாட்டில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டவர். அப்படிப்பட்டவரையே அவர் விடுவிக்க வைத்தால் அந்த வாய்ப்புகளும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன போல 50-50 இருக்கலாம். இப்பொழுது ஏன் சர்வதேச நாடுகள் இதுக்கு எதிராக நேரடியான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை? சிங்கப்பூர் நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லியிருந்தார், அது என்றால் வளர்ந்து எங்கள் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ளே வருவதனால் அதை முன்வைக்கின்றேன். சிங்கப்பூர் நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருந்தார்,
சொன்ன வார்த்தை என்னென்றால் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயற்பாடு. எங்கள் போன்ற, அதாவது சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகளுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மதுரோ பிழை விட்டிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், போதைப் பொருள் வர்த்தகம் செய்திருக்கலாம், அதனால் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஏன் அமெரிக்காவுக்குமே பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் இது அல்ல முறை என்று சொல்லி தன்னுடைய மிக முக்கியமான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ரஷ்யா வெளிப்படுத்தினதா, இந்தியா வெளிப்படுத்தினதா, அல்லது சீனா வெளிப்படுத்தியதா, ஏன் எல்லா நாடுகளும், அதான் சொல்வது ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்களா? நினைக்கிறேன் முதல்ல இவரை கைது செஞ்ச உடனே தங்களோட கண்டனத்தை வெளிப்படுத்தின நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும். அதுக்கு பிறகு என்ன நடந்துட்டா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவர் இப்போ இதில் வெனிசுவேலாவை கைப்பற்றின மாதிரி இவர் ஒரு உணர்வில் இருக்கிற நேரம் இவர் கிரீன்லாண்ட் ஒரு நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கும் இது ஒரு ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடுன்னு கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் இடையில டென்மார்க் இப்போ டென்மார்க்கு ஆட்சிக்கில் இருக்கிற ஒரு நாடு. இதுக்கு இப்போ இவர் கண்விட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அதை கிரீன்லாந்து நாங்கள் கைப்பற்றணும். கிரீன்லாண்டு சொல்கிற பெரிய ஒரு 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 தீவு, உலகிலே பெரிய தீவு. அப்போ இதை இவர் இதாக்குறதாரு. இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு பயம் வந்துடும். அப்போ அதால் இப்போ நினைக்கிறேன் 2 நாளைக்கு முதல்ல ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அல்ல, இப்படி அல்ல, இது ஒரு இப்படி அல்ல, இவரை தண்டிக்கணும். ஐக்கிய நாடுகள் கூட சொன்ன இது ஐக்கிய நாடுகள் சாசனத்துக்கு எதிரானது. ஆகவே இது இப்படி ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு உள்ளவங்களுக்கு தலையிட முடியாது, இது பிள்ளை. ஆனால் இதை தவிர யாருமே ஒன்றும் சொல்கிறாங்க இல்லை. காரணம் என்ன? எல்லாத்தின பொருளாதாரம் அமெரிக்காவில் தங்கிருக்கு. ஏன்னா எல்லா வர்த்தகம் நான் முதல்ல சொன்னதான் டாலரில் நடைபெறுது. இப்போ நீங்கள் எண்ணெய் வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னா 1970 அமெரிக்கா சவுதி அரேபியா ஒரு ஒப்பந்தத்தின்படி எண்ணெய் வர்த்தகம் டாலர் தான் நடக்கணும். இப்போ இதில் பின்னணி என்னென்னா, டாலரில் வர்த்தகம் நடைபெறும் வரையில் அமெரிக்காண்ட பொருளாதாரம் ஒரு நாள் வீழ்ச்சி வரும். எனக்கு தெரியவில்லை. பல பேர் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது, சீனா இந்தியா எல்லாம் முன்னேறுகிறார்கள், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறையிலே வீழ்ச்சி இருக்கிறது, மற்ற நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து இருக்கின்ற பொழுது நீங்கள் கிரீன்லாந்தை கைப்பற்ற போகிறார்கள், யாரையெல்லாம் இன்னும் கைப்பற்ற போகிறார்கள், கொலம்பியாவை கைப்பற்ற போகிறார்கள் என்றெல்லாம் கதை போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பல நாடுகளை கைப்பற்றுகின்ற ஒரு செயற்பாட்டிலே அமெரிக்கா ஈடுபடுமா? உண்மையாகவே அமெரிக்காவோடு நேருக்கு நேர் செல்வதற்கு வேறு எந்த நாடுக்கும் இப்பொழுது பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தைரியம் இல்லையா? 2வது தடவை ட்ரம்ப் ஜனாதிபதியாக வாக்களிக்கப்பட்ட போது நிறைய பேர் சொன்னது என்னென்றால், ட்ரம்ப்புக்கும் பைடனுக்குமோ மற்றவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம், அவர் எந்த போரையும் தொடங்கவில்லை. உண்மையாகவே ஒரு விதத்தில் அது ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட். அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார், எனக்கு இன்னும் ஒரு நாட்டை போய் கைப்பற்றுவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று. அதால தான் தனக்கு நோபல் பரிசும் கிடைக்கணும் என்று அவரே கோரியிருந்தார். ஆனால் போன வருடத்தை எடுத்து பார்த்தோம், அவர் ஜனாதிபதியாக வந்த முதல் வருடத்தில் 7 நாடுகளை அவர் 7 நாடுகளுக்கு தாக்குதல் செய்திருந்தார். 7 நாடுகளில் இதுவரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத அளவுக்கு ஒரு வருடத்தில் அநேகமான வெளிநாடுகளை தாக்குதல் செய்தது ட்ரம்ப் தான். ஆகவே அவருடைய அந்த நிலையில் ஒரு கொஞ்சமாக ஒரு மாற்றம் உண்டு, தெளிவாக வர இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவர்கள் இப்போ என்ன சொல்ல முனைகிறார்கள் என்றால், ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த ஒரு கோல்வோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்காண்ட இருதுருவ நாடுகள் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது பல்துருவ நாடுகளாக இப்பொழுது மாறிவிட்டது. இப்பொழுது இப்போ அவர் சொன்ன நல்ல ஒரு விடயம் இதில் இருக்கிற சவால் என்னென்றா, ஏற்கனவே ஷியார் சொன்ன மாதிரி இப்போ அமெரிக்கா செய்த செயல், அமெரிக்கா போய் வெனிசுலாவில் இவ்வாறு ஒரு இராணுவ கேம்பெயின் ஒன்றை செய்யலாமெண்டா, இது கட்டாயம் ஒரு பிரசிடென்டாக ஒரு முன்னுதாரணமாக இருக்க போது ரஷ்யா சைனா போன்ற நாடுகள், ஈவன் இந்தியா போன்ற நாடுகளுக்கு கூட இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பெரிய சவால் என்றால் இந்த ஸ்கிரிப்டை ஒருக்கா மாற்றி கேட்போம். அமெரிக்காவில் இருந்து ஓபியம் போன்ற போதைப் பொருள்கள் கனடாவுக்குள் போகிறது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற கன்ஸ் மெக்சிகோவுக்குள் போகிறது. இவ்வாறான நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக முடியாது. பணப்படம், இராணுவ பலம் எல்லாம், படை பலம் எல்லாம் அவர்களுக்கு கூட. முடிவெடுத்தால் அமெரிக்கா ஓமனுமா? இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு யதார்த்தமாக விளங்குகிறது என்னென்றால், எங்களுக்கு இந்த வெளிநாட்டு கொள்கையை படிப்பிக்கும் போது சொல்லுவார்கள், இலங்கை போய் அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணிக்க எப்பொழுதுமே நீங்கள் யோசிச்சு கொள்ளணும், ஒரு பிக்கும் ஒரு டீக்கும் வித்தியாசம் இருக்கு.
80 பில்லியன் ஜிடிபி உள்ள நாடு, 80 பில்லியன் ஒரு வலு உள்ள நாடு, 80 ட்ரில்லியன் வலு உள்ள நாடோட கதை கேட்க எப்பயுமே சரியான சமனான நிலையில் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதைத்தான் அதனுடைய வெளிப்பாட்டை தான் நாங்கள் பார்க்கிறோம். என்னென்றால் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி தான், என்னிடம் என்ன எக்கனமி பொருளாதார பலம் உள்ளது, விரும்பியோ விரும்பாமலோ நான் அமெரிக்கன் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டா இல்லாட்டி ஒரு டெரிஃப் ஃபண்ட் போட்டா ஒவ்வொரு நாடுகளுமே பாதிக்கப்படலாம். அதால தான் என்னென்னா சர்வதேச சமூகமும் பார்த்தும் பார்க்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு இயற்கையாகவே பயம். எங்கள் நாடும் ஒரு சின்ன நாடு, 22 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. எங்களுக்கும் தெரியும், திருவோணமலை துறைமுகம் சார்ந்த இடங்களை மற்றொரு நாடு ஆதிக்கம் செலுத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவுத்துக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று எங்களுக்கு தெரியும். அமெரிக்காவும் ஆசைப்படுகிறது, இந்தியாவும் ஆசைப்படுகிறது, சைனாவும் ஆசைப்படுகிறது. கொஞ்சம் விட்டால் ஏதாவது ஒரு நாடு இப்படி இந்த மதுரோக்கு செய்த செயற்பாட்டு எங்கள் நாட்டிலே செய்யலாம் என்று கேட்டால் அது எந்த நாடாக இருக்கும்? இதை நகைச்சுவையாக நான் கேட்டாலும் உண்மையாகவே இதை நாங்கள் நடக்காது என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக இப்போ இலங்கையை பார்த்தோம்னால் நாங்கள் ஒரு அடிப்படையாக படிக்கிற ஒரு விடயம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் என்று சொல்லுவோம். ஒரு தந்திரோபாயமான ஒரு சூழமைவில் இலங்கை இருக்கிறது தான் இவ்வாறான அனைத்து நாடுகளுக்குமே இருக்கிற ஒரு விருப்பமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் 2019 ஆண்டுக்கு முதல் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வலிக்கிட்டார்கள், இங்கே ஒரு மிலிட்ரி பேஸ் ஒன்று கொண்டு வரதுக்கு. அதை கோட்டா ஜனாதிபதியாக வந்து அந்த ஒப்பந்தம் செய்யாமல் தடுத்தார். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம், இந்த ஏற்கனவே இலங்கையில் இது நடக்காமலும் இல்லை. வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தோம் என்றால் IPKF காலத்தில் எல்லாம் இந்தியா வந்து இந்தியன் இராணுவம் வடக்கில் இருந்த காலமும் நேரடியாக வந்து இருந்தது. இந்தியாவினுடைய தலையிட்டால் எங்களுடைய அரசியலமைப்பிலேயே மாற்றம் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் கூடி இலங்கைக்கு இருந்தது. அதால் வந்த விளைவுகள் ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நின்று கூடிய ஒரு அரசியலில் 13வது திருத்தம் என்றது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் சைனா மற்ற நாடுகளை விட வித்தியாசம் என்னென்றால் அவர்கள் பொருளாதாரத்திலே மிகவும் அதிகளவு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் அந்த அவர்களுடைய காலனித்துவத்தை என்னென்று சொல்வோம் என்றால் நியோ கொலனிசம் என்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். அவர்கள் அமெரிக்கா மாதிரியோ மற்ற நாடுகள் மாதிரி போய் துப்பாக்கிகளோடு இறங்குபவர்கள் இல்லை, பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை முற்றுமுழுதாக முடக்கக்கூடியவர்கள் என்று. அதற்கு உலகம் முழுக்க சொல்ற உதாரணம், முதலாவது இலங்கையில தெற்கில் அந்த கட்டப்பட்ட அந்த ஹாபரை சொல்வார்கள். இதே விடயம் ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகளுக்கும் சைனாவால் அந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்ல வர நாடுகளுக்கும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு ஒரு நிலைமை நடக்கும் என்றால் அதை எதிர்க்கிற அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கின்றால் இல்லை. இப்போ அதனால் தானே அனீஸ், பொதுவாக எப்பவும் திருவோணமலை கடற்பரப்பை அதிகமாக பேசு பொருளாக நாங்கள் வைத்திருக்கிறோம். திருவோணமலை நினைக்கிறேன், அதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்ன வரலாறுண்டா, 80களில் ஜேஆர் ஜெயவர்தன் வந்து ஒரு ப்ரோ US, அதாவது அமெரிக்காவுக்கு நெருங்கிய ஒரு ஜனாதிபதி தான் கருதப்பட்டார். அப்போ திருவோணமலை துறைமுகத்தை வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பேஸாக வழங்க போகிறன்னு ஒரு கதை ஒன்று வந்தது. இதை வந்து இந்தியா விரும்பல. என்ன காரணம்னா அந்த டைமில் இந்தியா அமெரிக்காவில் ஒரு பனிப்போர் இருந்தது. அப்போ அவங்க நேரடியாக மறைமுகமாக எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, சரிவர இல்லை. ஆனால் உண்மையாக வந்து இலங்கை வந்து சிங்கப்பூர் ஒரு நிறுவனத்துக்கு தான் கொடுக்க வலிக்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அது விரும்ப இல்லை. அதாவது இலங்கையோட திருவண்ணாமலை துறைமுகத்தை சொல்கிறோம்னா உலகத்திலேயே 2வது சிறந்த இயற்கை துறைமுகம். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். அவர் சொன்ன மாதிரி, துஷான் சொன்ன மாதிரி, ஒரு தந்திரோபாய இதில் தந்திரோபாய நாட்டின் அமைவிடத்தில் தந்திரோபாய ஒரு துறைமுகமாக இருக்குது, கேந்திர மத்திய நிலையமாக இருக்குது. அந்த இடத்துலிருந்து ஒரு யுத்தம் வார நேரம் வந்து முழு ஆசிய கண்டத்தையும் வந்து எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கலாம். அதனால் இன்னொரு நாடு வரது விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்தியா என்ன செஞ்சாங்க, அதை விரும்பலை. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியுமா கூட வந்து வரலாறு LTT எப்படி உருவாக்கினாங்க, அந்த அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததெல்லாம் வந்து அது பேசப்பட்ட விஷயமா இருக்குது. ஆனால் அப்புறம் அவங்கள இந்தியாவே வந்து அந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து உதவி செஞ்சாங்க. அப்போ என்ன இதுண்டா, இதில் இந்தியாவோட அந்த ஆதிக்கம் வந்து இலங்கையில் நிறைய இருக்குது. அதனால் அமெரிக்காவால் அதிக அளவு சவால் இலங்கை மீது முன்வைக்க முடியாது. அதாவது இந்தியா மாதிரி உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இப்போ 2 வருடம் வரை வந்து அமெரிக்கா வந்து இந்தியா கூட தான் அவங்களோட ஆதிக்கத்தை வந்து அமெரிக்காவில் இலங்கையில் செலுத்தி வந்தது. IMF மூலமாக IMF இந்தியா ரைட். இப்போ வந்து அவங்க நேரடியான அந்த டயலாகுக்கு வராங்க, டிப்ளமசி வந்து நேரடியாக வருது. இது அதாவது
இந்த 2 வருடத்துக்கு முதல்ல இந்த ஜூலி சங்கன் இப்போ விடைபெற போகிற இந்த தூதுவர் வர முதல்ல அவங்க வந்து இப்போ வந்து மறைமுகமான ஒரு தொடர்பாடில் தான் எங்களோட கொண்டிருந்தாங்க, நேரடியாக வர இல்லை. ஆனால் இப்போ வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் நேரடியாக வந்து கதைக்கிறாங்க. அது அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கும் விளங்கி இருக்குது இதில் முக்கியத்துவம் இலங்கைன்ற. இல்லை, சில வேளைகளிலே சிறிய நாடாக இருந்தால் இவ்வாறு இன்னொரு பெரிய நாடு வந்து அபகரித்து கொண்டு செல்வதை விட பெரிய நாடோடு இணைந்தால் பரவாயில்லை தானே. பல சந்தர்ப்பங்கள், ஏன் இப்பொழுது அண்மையிலே வந்த இயற்கை இரத்தத்திலும் இந்தியா தன்னுடைய குழந்தையை போல் தான் இலங்கையை பார்த்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்கிறார்கள். ஆகவே சில வேளைகளில் நீண்ட கால திட்டம் இந்தியா இலங்கையை அரவணைத்து எடுத்து ஒரு தமிழ்நாட்டை கீழே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்து விடலாமோ என்று எண்ணப்பாங்க பல பேர் மனதுக்குள்ளே பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு கொள்கை படிப்பிக்க சொல்லுவார்கள் என்னென்றால், இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கையினுடைய முதலாவது வசனம் இந்தியா இஸ் எ பிக் பிரதர், அல்லாட்டி உங்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு அயலவர் இந்தியா. அதை எழுதி போட்டுத்தான், அதை அடிப்படையாக வைத்துத்தான் மிச்ச எந்த ஒரு வெளிநாட்டு கொள்கையும் எழுத முடியும். அதை தவிர்க்க முடியாது, அது மாறலாம். இப்ப என்னதான் இருந்தாலும் சிங்கப்பூர் இலங்கையை விட சின்ன நாடு. ஆனால் சிங்கப்பூரிடம் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவதில்லை என்றால் அவர்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் அதிக அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் கேந்திர முக்கியத்துவ நிலையமான நாடு அல்ல, இலங்கையோடு ஒப்பிட்ட அளவுக்கு இல்லை. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை நாங்கள் பொருளாதார ரீதியில் அனைத்து நாடுகளிலுமே ஒரு தங்கி இருக்க வேண்டிய ஒரு இப்பவும் நாங்கள் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறோம். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் எங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருந்திருந்திருக்கா விட்டால் IMF தக்க தருணத்திலே இலங்கையை 2022ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்களை காப்பாற்றிருக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் அம்மையாரை ரணில் விக்ரமசிங்க தான் பார்த்த மிக முக்கியமான ஒரு பெண்மணிகளிலே, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்மணிகளே ஒருவராக பார்த்தார். அவர்தான் அங்கே எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். அவை இந்திய இந்த அளவு ஆதிக்கத்தை எங்கள் நாட்டிலே வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புலப்படுகிறது. அதோட அடுத்த புறமும் இருக்குது. இலங்கை வந்து இன்னொரு நாட்டுக்கு சார்ந்து போனப்ப சீனாவை ஆதரிச்சு அங்கே போயிட்டுது. அப்போ இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு பிரச்சனை வருது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு பிரச்சனை, அது உண்மையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உண்மை. அதால் இந்தியா வந்து எப்பவும் வந்து இலங்கையில் என்ன நடக்கும் அதில் அந்த விடயங்கள் வந்து எப்பவும் கவனித்து கொண்டு தான் இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே இந்தியாவுக்கு வந்து இலங்கையை வந்து விரும்பியோ விரும்பாமலோ இலங்கையை வந்து ஒரு தத்து புள்ளையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய இதாக தான் இருக்கும். இந்த செயற்பாடு டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அரசாங்கம் வந்து வெனிசுலாவினுடைய ஜனாதிபதியை கைது செய்த செயற்பாடு ஒரு இடதுசாரி நாடாக இருக்கிறது. வெனிசுலா நாடு நீங்கள் சொன்னது போல் எங்கள் நாட்டினுடைய அரசாங்கமும் இடதுசாரி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அமைக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தார்களா? எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்தாரா? என்ன ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய நாடுகள். இதில் நாங்கள் ஒரு இப்போ வளமையாக பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் எப்பொழுதுமே யோசித்து எனக்கு நகைச்சுவை இருக்க விடயம் என்னென்றால், இவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்கப்பட்டால் முதலாவதாக இந்த கண்டனம் தெரிவிக்கிறது அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட ட்விட்டர் பக்கத்தில் வேறு. இலங்கை மாதிரி ஒரு நாட்டுக்கு வேறு நாடுகள்லேருந்து பிரச்சனை வந்தால் உடனே அமெரிக்கன் எம்பசியில இருந்து வர அமெரிக்க தூதுவர் கண்டனம் தெரிவிப்பார். ஆனால் எங்களுக்கு அந்த படைபலமோ பணபலமோ இல்லாத காரணத்தால் அமெரிக்காவை பகைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார். ஆனால் எங்களுடைய அரசாங்கமும் இப்போ அந்த குட் கப் பேட் கப் என்ற ஒரு விளையாட்டை சரியாக செய்கிறார்களோ தெரியாத கொஞ்சம் என்பிபி அரசாங்கம் ஒன்றும் தெரிவிக்க மாட்டார்கள் சில நேரம். ஆனால் அங்கே ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம். ஆனால் அவருக்கு உண்மையாகவே ஒப்புடைக்க அவர்கள் அரசாங்கம் தெரிவிக்கிறதா என்று தான் பார்ப்பார்கள். இதை விடுவோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பார்ப்போம். இலங்கையை விட பணபலம் கூடிய நாடுகள், இலங்கையை விட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் என்று கருதப்படுகிற நாடுகள், அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்களா? இல்லை. காரணம் என்னென்றால் பயம். துஷான் சொன்னது போல் ஒரு விஷயத்தை நான் எட் பண்ணுறேன். அதாவது ஜேவிபி உண்மையாக வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டாங்க. அது நேரடியாக வந்து இது வந்து பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனால் அரசாங்கத்தில், அதாவது என்பிபி அரசாங்கத்தில் அறிக்கையை பார்த்தீங்கன்னா அது வந்து மிகவும் ஐதாக்கப்பட்ட ஒரு டிப்ளமசி, அந்த மொழியில் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அதாவது ஐநா சாசனத்தை வந்து மீறுறது வந்து தவறு, எந்த நாடும் செய்யக்கூடாது, யூஎஸ் நாடு இதை விட எந்த நாடும் வந்து செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கை தான் விட்டாங்க. ஏனென்றால் பயம் 500% வரியை இப்பொழுது இந்தியா மீது விதிக்க போகிறார் டொனால்ட் ட்ரம்ப். எங்கள் மீது இப்பொழுது வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. கூடினால்
பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காகத்தான். என்னதான் சொன்னாலும் அமெரிக்கா மீது ஒரு பயம் எல்லா நாடுகளுக்கும் இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜனநாயக செயற்பாட்டை தாண்டி சர்வாதிகார செயற்பாட்டிலே அமெரிக்கா தன்னுடைய செயற்பாடுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறது என்றது தெரிந்தாலும் கதைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே சர்வதேசம் இருக்கிறது. நல்ல பல விடயங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டிருந்தோம். எங்களோடு துஷான் சட்டத்தரணி இணைந்து கொண்டிருந்தார். அதே நேரத்திலே சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஷிஹார் அனீஸ் அவர்களும் இணைந்து கொண்டிருந்தார். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.